அல்லாஹு அல்லாஹ் உங்களை கொடுத்ததுக்கு மூச்சு ஏத்தத்துல வாங்கும்போது அல்லாஹ் கல்வில செய்ய அல்லாஹ் தான் இருக்கு. மூச்சு வெளியில விடும்போது அல்லாஹ் சொல்றதில்லை. மனுஷன் காசு காசுன்னு உயிரை விடுறாப்பா அப்படின்னு சொல்றானா இல்லைங்களா? இந்த பொம்பளை ஆசை வச்சு மனுஷன் உயிரை விட்டுருவான் போது. அப்போ மனுஷன் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வஸ்துக்காக உயிரை விட்டுருவான்னு சொல்லும். அதான் உயிரை விட்டுருவான்னா நான் விட்டுருவான்னு அர்த்தம் பண்ணேன். அந்த அளவுக்கு அதுல மோகமா இருக்கிறான். அந்த மாதிரி உங்களை பார்க்கறவங்க என்ன செய்யணும்? உங்களை பார்த்தா என்ன சொல்லணும்? என்னடா அல்லாட்டே இந்த மனுஷன் உயிரை விட்டுருவாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லும். ஏன்னா ஹதீஸ்ல வர்றது, நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்ய மக்கள் உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்ற அளவுக்கு நீங்க திக்ர் செய்ய. எங்க பார்த்தாலும் அல்லாஹ் அல்ல. யாராச்சும் பேசினா அல்லாஹு அல்ல, யாராச்சும் என்னன்னு கேட்டா அல்லாஹு அல்ல, எங்க போறீங்கன்னு கேட்டா அல்லாஹு அல்ல, என்ன சாப்பிட்டீங்களா அல்லாஹு அல்ல. நீங்க கொஞ்ச நாளா ஆரம்பிங்க, எல்லாம் பக்கத்துல வர்றவங்க நின்றுக்குவோம். அவன் சொல்லி போடுவான், இவங்க பேரு முகமது காசிம் சாஹிப், இல்ல இப்ப காசிம் சாஹிப் நிதானம் தவறிட்டாக, என்ன கேட்டாலும் அல்லாஹு அல்லாங்கிறாங்க. அதுதான் இருக்கு. நம்ம லைலா மஜ்னு கதை கேள்விப்பட்டிருக்கோம். லைலா மஜ்னு கதை, லைலா மேல மஜ்னு காதலனா போயிட்டான். அவளை அடைய முடியல. அந்த காதல்னால புத்தி பேதலிச்சு போச்சு. இது ரொம்ப உலக பிரபல்யமான ஒரு சரக்கு. அவன் இடத்துல எப்போ போய் யார் என்ன பேசினான், எந்த அளவுக்கு அவனுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டா, உன் பேர் என்னான்னு கேட்டா லைலான்னு சொன்னான். அவன் என் பேர் மஜ்னுன்னு சொன்னது, உன் பேர் என்னான்னு கேட்டா லைலான்னு சொல்லுவான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த லைலாவுடைய தேட்டம் கல்புல மிகச்சி போய் இப்ப அவன் தன் உணர்வை மாத்தி, தான் இருக்கிற உணர்வை விட்டுவிட்டான். அவ்வளவு நீங்க அல்லாஹு தாலாவுடைய தியானத்துல லயிச்சு ஈடுபட்டு இந்த நஃப்ஸுக்கு பின்னால போறது விட்டுரு. அதுக்காக தான் சொல்றேன், அவன் செய்ய சொன்ன வேலையை செய்யும். அது சன்ன சன்னமாக தானா தப்பு நினைக்கும். ஷேக்குடைய கவனம் இருக்கு. ஷேக் அந்த நஃப்ஸை பார்க்கிறார் எந்த மகாபில் இருக்கு. அது நிலைகளை ஷேக் எல்லா இடத்துல துவா செய்யும். தன்னுடைய ஆத்மீய சக்தியை கொண்டு அந்த நஃப்ஸை சன்ன சன்னமா திருப்புவார். இல்லைன்னா இங்க எத்தனை புலி உட்காந்துருக்கு தெரியும். என்ன மனுஷன் 1000 ஆட்டம் முழுங்கின ஓனா எல்லாம் இப்ப மனுஷனா போயிடுச்சு. இந்த பாவியான அடியான என்ன நினைக்கிறீங்க? இன்னும் மனித குணங்கள் பூரண சம்பூரணமா வந்ததாக நான் முடிவு கட்டவே. இன்னும் மனித பண்புக்கு விரோதமான குணங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அல்லா இடத்துல சொல்லி முறையிட்டு அழுது, யாரெல்லாம் மனுஷனாக படைச்ச நீ மனித வாடைய கூடாது, மனித குணத்தை கூடாது, அதை கேட்டுக்கிட்டே இருக்க. எல்லாம் சின்ன சின்னமா மாறும். எல்லாம் சகவாசம், பயிற்சியின்மை. அதாவது சின்ன பிள்ளைங்கிறது நம்மளை திருத்தாது. இந்த தோஷங்களால் அப்படி ஆகிடும். ரெண்டாவது, நஃப்ஸை கவனிக்காம இருக்கும். கவனிக்காம அஜாக்கிரதையா விட்டுருக்கும். ஏன்னா நஃப்ஸ் இருக்குங்களே, அது பண்பட்டு போச்சு, முத்துமைன்னா ஆயிடுச்சுன்னு நினைச்சிருக்கணும். அது மகான்கள் நஃப்ஸுக்கு ஆமைய உதாரணம் சொல்லும். ஆமை கண்டா என்ன சொல்லும்? போயிட்டே இருக்கு, ரோட்டோரமா உருவிட்டு போயிட்டே இருக்கு. உங்களை பார்த்துருச்சு, என்ன செய்யும்? 4 காலையும் உள்ள எடுத்துக்கும். கவனிச்சு பாருங்க, 4 காலையும் உள்ள எடுத்து தலைகளை எல்லாம் உள்ள எடுத்துட்டு வெறும் ஓடுதான் கிடக்கும். வெறும் ஓடுதான் கிடக்கும். நீங்க இல்லாத இடத்துல மெதுவாக காலு நட்டும். இப்ப நம்ம நஃப்ஸ் பாக்குறதுக்கு அது நல்ல பிள்ளையா போயிட்ட மாதிரி தெரியும், நம்பவே கூடாது. இதுவும் அதனுடைய சதி திட்டங்கள்ல போட்டு அப்புறம் சமயம் பார்த்து தான் குணத்தை காட்டும். அதனால அதன் பேர்ல கண்காணிப்பு இருக்கு, எச்சரிக்கையா தான் இருக்கணும், அலட்சியமா இருக்கும்.
மனித குணத்துக்கு விரோதமான குணங்கள் வரவிடும். அதை வணக்க வழிபாடுகளை கொண்டு, குறிப்பாக அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு, அதை பக்குவ நிலைக்கு கொண்டு, அதற்காக நாங்கள் பாடுறோம். இன்னும் சில மகான்கள் நப்சு குதிரையை போல, குதிரையை பழக்கணும். பழக்கலைன்னு சொன்னா காலை வாரி விட்டுரும், எங்கேயாவது ஒரு குழியில தள்ளி விட்டு போயிடும். அதனால சில மகான்கள் நப்ச குதிரை மாதிரின்னு சொன்னாங்க, சிலர் ஆமை மாதிரி, பலர் பல மாதிரி உதாரணங்கள் அவங்களுக்கு எந்த உதாரணம் பிடிச்சிட்டு கொடுத்துட்டாங்க. ஆக அந்த நப்சு இந்த ஆமை மாதிரி காலை எடுத்துட்டு அதை மேல என்ன அடிச்சாலும் சாங்க. இப்ப அந்த நப்ச என்ன செய்யணும், தள்ளி போட்டு தலைகளை பரட்டி போட்டா காலை நீட்டின்னு, ஏன்னா அது திரும்ப தெரியும், குதிச்சு அப்படி பிறட்டு பழைய நிலைக்கு வர தெரியாது. அதனால காலை நீட்டி 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 தவிச்சு. இப்ப நம்ம நப்சு ஆமை மாதிரி காலெல்லாம் எடுத்துக்கிட்டு வெறும் ஓடுது. பார்க்கும்போது என்ன தெரியுது, இந்த பூனையுமா பால் குடிக்கும்னு சொன்னவாரு. நம்பலாமா பூனைய? நம்ப கூடாது. நாட்டுல பழமொழி என்னப்பா, பாலுக்கு பூனைய காவ வச்ச மாதிரி ஒன்னும் வச்சிருக்கிறாங்களே, பண்ண என்ன அர்த்தம்? உன் கை சுத்தம் இல்லாத கையாச்சு, இங்க இருக்கிற சாம செட்டுக்கு ஒன்ன காவ வச்சிருக்கிறாங்களே, அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுதுன்னு, பாலுக்கு பூனைய காவ வச்சாக்குல. பாலை வச்சு பூனை நீங்க பாத்துக்கணும்னு சொன்னா போயிட்டு வரதுக்குள்ளால பாத்துக்குமா இல்லைங்களா? என்ன பாத்துக்கும்? அந்த மாதிரி சொல்றது. அந்த மாதிரி நப்சு இருக்குங்களே, அதன் பேர்ல நம்மள கண்காணிக்க சொன்னாங்க. நீங்க நப்சு இல்லை, உங்களுடைய நப்சு, உங்க நப்சு ஒண்ணு இருக்கு, அதுதானே காவட்டு. ஹகீகத், அதாவது வஹதத்துடைய மர்த்தபாவது. வஹதத் எதிர்பார்க்கிட்டு சார் இல்ம், நூர், வஜூத், ஷுஹூத். ஷுஹூத் आना बायतिबार शहूद जब तआय्युन से मुताल्लक होता है तो उसका नाम नफ्स है. சின்ன பிள்ளைலேருந்து 2ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சாங்க. ஒரு பையனை கொண்டு 10ஆவதுல போட்டா என்ன செய்வார்? 8ஆவது வரைக்கும் படிக்கல, அவரை கொண்டு 10ஆவதுல போட்டா என்ன செய்வார்? அந்த மாதிரி நம்ம ஆரம்ப பாடங்கள்லாம் படிக்கல. இப்ப திடீர்னு நம்ம நப்சை பத்தி பேசுறதுன்னு சொன்னோம். சில பேர் நப்சும் தான் இந்த இச்சைக்கு பேசுறாங்க. அதாவது இச்சை வருது பாருங்க, கல்வி குடிக்கணும், சாராயம் குடிக்கணும், இவனுக்கு இருக்கணும், போய் சினிமா போகணும், போய் சொல்லணும், இந்த ஆசைகளுக்கு பேர் நப்சு. இது அந்த நப்சுனுடைய சேஷ்டைகள். நப்சு வேற, இது நப்சு இல்லை. சில பேர் ஜனங்க சொல்லும் போது என்னப்பா ஹவா நப்சு குடிச்சு அலையிற, அப்ப நப்சுன்னு சொன்னால அவனுடைய தீய காரியங்கள் நப்சுனுடைய சேஷ்டைகள். நாம இந்த சேஷ்டைகளை நிறுத்துறதை விட நப்சை திருத்திட்டா அது சேஷ்டைகளை மாத்திக்கும், உனது மாத்திக்க. இங்க ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க வயசுல, அவங்கள கேட்டேன் ஒரு நாள், இப்ப நப்சு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க உதாரணம் வருவாக சாயந்தரம் காமிக்கிறேன். அவங்கள நீங்களமா பேசிக்கிட்டா உங்களுக்கு ஒரு முடிவு தெரியும். காலத்துக்கு வந்துட்டா 12 மணி இருக்கு. நப்சு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவங்க சொன்னா நப்சு குரங்கு மாதிரி. குரங்கு சேஷ்டன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பசங்க சேஷ்ட பண்ணா என்னடா குரங்கு சேஷ்ட பிடிச்சவனா இருக்கிறான்னு சொல்ல. என்ன காரணம்? அது சுபாவத்திலேயே சேஷ்டன், சும்மா இருக்காது. ஏதாச்சும் குடிச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அவங்க சொன்னா நப்சு முந்தியே அது குரங்கு மாதிரி, குரங்கு சேஷ்டன். இந்த நிலையில ஒரு நாள் தென்னை மரத்துல ஏறிச்சு, இளநீ திங்கிறான், தேங்காய் திங்கிறான். சாணா பாளையை அறுத்து விட்டு பானை கலையும் கட்டிடும். எதுக்கு? கல்லுக்கு. கல்லும் அதுல இருந்துச்சு. இது பார்த்துச்சு, தேங்காவை உரிச்சு திங்கி இருக்கிற நேரம் இதை குடிச்சு விடலாமே அந்த பானையில் இருந்த கல்லை எடுத்து குடிச்சிருச்சு. கல்லு குடிச்சா என்ன செய்யுங்க? இல்ல முந்தி இருந்த சேஷ்டை கொஞ்சம் அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். அதுவும் பத்தாம அந்த மட்டை இடுக்கல ஒரு தேள் இருந்திருக்கு, அதுவும் கொட்டி பிடிச்சு. இப்ப இப்படி இருக்கும், குறையுமா கொடுங்களா?
அது சொல்லிவிட்டு அவங்க இதுவும் பார்த்தாம அந்த மரத்துல ஒரு பேய் இருக்கு, அதுவும் பிடிச்சிக்கிச்சு. அந்த மாதிரி இருக்கு நப்சு. காலையில இருந்து அது பெரிய பெரியவங்க இவங்க வயசுல அந்த ஹாஜியார் சொல்லு அந்த மாதிரி நப்சு இப்போ அது மூடியாட்டம் போட்டுக்கிட்டு வையாடி போட்டு கும்மாளம் கொட்டிக்கிட்டு கிடக்கு, கண்ட்ரோல்லையே இல்லை. நான் சொன்னேன் அதை நம்மள்ட்ட 2 நாளைக்கு ஒப்படைங்க. நீங்க நப்ச அது போகல விட்டு நப்ச கண்டிக்க சொல்லுங்க. நப்ச கண்டிக்க, நப்சுக்கு தண்டனை கொடுக்கும். இப்ப என் முரீது பிள்ளைகள் ரொம்ப பேரு அல்லாவுடைய ஞாபகம் விட்டு போகுதுங்கிறாங்க. ஏன்னு கேட்டேன். என்ன செய்யறது சர்க்கார், நப்சு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நப்சு அல்லாவை திக்ரு செய்ய விட மாட்டேன் அப்படி சொன்ன. இப்ப நான் பிள்ளைகளுக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்தேன், அதை யாரும் கையாடும், நப்சுக்கு தண்டனை கொடுக்கும். என்ன சொல்ற, அஷரஃப் அலி மோனான்கிட்ட ஒரு ஆளு போறான், எனக்கு ஃபஜ்ர் தொழுவ கல்லாவா போயிடுது, ஒரு தாவீஸ் எழுதி கொடுக்க. ஃபஜ்ருக்கு நேரத்தோடு எந்திரிக்கிறான். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க கேட்கிற தாவீஸ்ல உள்ள ஒரு பயில்வான வைக்க தாவீஸ்ல அவர் கையில ஒரு தடியை கொடுக்கணும், போலீஸ்கார கம்பு மாதிரி. அப்ப நீங்க ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறீங்கன்னா அந்த தாவீஸ்ல இருந்து அந்த பயில்வான் வெளியில வந்து உங்களை அடிச்சு தொழுவைக்கு எழுப்பணும். அவ்வளவு பெரிய தாவீஸ் உங்களால சுத்துக்க முடியாது. ஒரு பயில்வான தாவீஸ்ல வச்சு கட்டி விட்டா அதை வந்து தூக்கி யாரும் எழுதியாரு. நான் ஒரு சுருக்கமான முறை சொன்ன கேளுங்க. ஃபஜ்ர் தொழுக போன அன்னைக்கு காலை நாஸ்டா பிடிச்சிருக்கு. என்னைக்கு நப்சு ஃபஜ்ருக்கு எந்திரிக்கலையே காலை நாஸ்டா கொடுக்காது. துஹர் தொழுதுல மத்தியானம் சோறு கொடுக்காது. இப்ப உறுதிமொழி கொடுக்க மாட்டான், அது உறுதி சாயா காப்பி அதுக்கு ஏதோ இட்லி தோசை கொடுக்கறதுக்கு ஃபஜ்ர் தொழுகாட்டு. அவருக்கு வழங்கப்படியே உறுதிமொழி கொடுத்ததுக்கு பிறகு ஃபஜ்ர் கல்லாவ போச்சு. இப்ப நேற்று ஷேഖுகிட்ட உறுதி கொடுத்துட்டோமே நாஸ்டா கொடுக்க மாட்டேன். மத்தியானத்துக்குள்ளால் அது பட்ட பாடு இருக்குங்களே, என்ன பாடுபடும் படாத பாடுபட்டு இருக்கு. மறுநாள் காலையில பாங்கு சொல்லத்துக்கு முந்தைய நப்சை எழுப்பி விட்டுருச்சு. அந்த நப்சை ஆளை எழுப்பி விட்டுருச்சு. பாங்கு சொல்ல போறாங்க, சீக்கிரம் எழுந்திரிங்க, அசந்து தூங்கிடுங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் அப்படி செஞ்சாங்க, அதுக்கு தண்டனை கொடுத்தாங்க. நம்ம ஹைதராபாத்ல ஒரு கலீஃபா வந்திருக்காங்க ஷேக் நாயக். இந்த மாதிரி பாடம் நடக்கும்போது அவரை காணும். எங்க இருந்தீங்கன்னு கேட்டாங்க. வெத்தலை பாக்கு போட்டு துப்பி விட்டு இப்பதான் வாயை கழுவிட்டு வரேன். வெத்தலை பாக்கு போட போயிருந்தேன். அப்ப இங்க ஷேக் ஞான போதனைகள் செய்யும் போது நீங்க வெத்தலை பாக்கு உங்க நப்சுக்கு அடித்து கொடுத்தீங்க. அப்ப இவ்வளவு ஷேக்குடைய போதனைகள் விட்டு போச்சு. அதனால இப்ப தண்டனை 24 மணி நேரம் வெத்தலை பாக்கு போடணும். 24 மணி நேரத்துக்கு தண்டனை ஷேக்குடைய உத்தரவு கண்டிப்பு. அவர் 24 மணி நேரம் போடல. அதுக்கு பிறகு அந்த நப்சு என்ன ஆயிடுச்சுங்க, கூப்பிடுறதுக்கு முந்தி வந்து பாடத்துல உட்காந்து வருமா வராதுங்களா, சொன்ன பேச்சு கேட்கும். நாம அதுக்கு ஆரம்பத்துல இருந்து சரியா கொடுக்கும். முருதா ஷரீஃப்ல பூசரி அந்நப்சு கத்திஃபுலி, நப்சு வந்து ஒரு குழந்தைய போல, அதை பாலூட்டக்கூடிய தாய் பாலை மறக்கடிக்காவிட்டால், பலாத்காரமாக பாலை மறக்கடிக்க தவறினால் அவன் வந்து அந்த பிராயத்தை தாண்டியும் பால் குடிக்கிற ஆசை இருக்கும். 4 வயசான மாட்டோம் பால் கொடுக்கு. ஏன்னு கேட்டா இவன் 2 வயசோட கட் பண்ணிடு பாலை மறக்கடிக்கிறதுன்னு சொல்றான். அதை செய்யாம விட்டதுனால அவன் 4 வயசுலயும் பால் கேட்பான், அப்புறம் 10 வயசுலயும் கேட்பான். அதனால அலாடு வருது, வருதுட்டு வருதா இல்லைங்களா? அதனால நம்ம நப்சு குழந்தைய போகும். இப்ப அது அல்லாவை மறக்கடிக்கும். என் முரீது பிள்ளைகள் சொல்றேன். நான் என்ன சொல்ல முரீது பிள்ளைகளுக்கு, இப்ப முகர்ல இருந்து இஷா வரைக்கும் அது திக்ர் செய்ய விடுது. அல்லாஹ் திக்ர் இருக்கு. ராத்திரி பட்டியா போடுங்க, வைராக்கியமா சாப்பிடாம தூக்கிடும். செத்தா போட போறோம், சாவு வர்ற அன்னைக்கு வரப்போகுது. சரி, தூங்கிட்டா என்ன செய்ய நப்சு? சுத்தமா வயிறு காலியா இருந்தா ராத்திரிக்கு நெத்தர வருமா? வராது. இப்ப 2 மணி ராத்திரிக்கு நப்சு எழுப்பி வீக்கத்தை உட்கார வச்சிடும். திருடுறதுனால மனுஷனுக்கு நோவினையோட இருக்கு. இப்ப நீங்களே ஊர்ல இருந்து புறப்படும் போது 25 ரூபா அளந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்க. லால்பேட்டைக்கு போய் திரும்பி ஊருக்கு போற நோக்கத்தோட வந்துருக்கீங்க.
பஸ் ஏறும்போது கும்பகோணத்துல வந்து தட்டி விட்டான். எங்க எங்க போய் நீ பிச்சை கேட்கணும், யார் யார்கிட்ட போய் கைமாத்து கேட்கணும், உங்க அந்தஸ்துக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும், மனசு சங்கடப்படும். அப்ப அவன் அலக்க தூக்கிட்டு போயிட்டான், உங்களை தடுமாற விட்டானா இல்லைங்க. இந்த மாதிரி மனித துரோகிகளுக்கு அந்த கை இருக்கிறத விட எடுத்துறது நல்லதுன்னு கடவுள் அல்ல. நீவன் தன்னுடைய சின்ன அறிவை கொண்டு என்ன சொல்றான், அதுக்கு என்னத்துக்கு இவங்க கையை எடுப்பானே, முடிச்சு நம்ம ஜெயில போட்டா தேவையில்லைங்கிறது நம்ம அறிவு. இப்ப ஜெயில போட்டா என்ன ஆயிடுச்சு, 6 மாசம் உள்ள கிடக்குறான். கேடி லிஸ்ட்ல இருக்கிறவன 6 மாசம் உள்ள. அப்புறம் அவுத்து விட்டா பாருங்க, அன்னைக்கு கண்ணை வச்சிடறான். வெளியில வந்த அன்னைக்கு மறுபடியும் திரும்புறான். அவன் 2ல 1ங்கிறான். அகப்படாம தப்பிச்சுக்கிட்டோம். என்ன 50 பவுன் நகை அடிச்சோம்னு சொன்னா இப்ப 50,000 ரூபாய் காசாச்சு. அகப்பட்டுக்கிட்டோம், மாமியாவோட இருக்கவே இருக்கு, செய்யும் ஜாலியா அங்கே இருந்துட்டு போறோம். அதாவது சான்ஸ், எப்போதுமே அகப்படுற போறோம் அப்படின்னு என்ன செய்யறான், செடாரெல்லாம் அடிச்சிடறான். இது நடக்குதா இல்லைங்களா? இந்த ஆனந்த விகடன்னு ஒரு பத்திரிக்கை, அதுல இந்த விகடமா சிரிப்பு கதைகள் போடுவோம். அப்ப நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது போடுறான். ஒரு கைதி புதுசா உள்ள போறான், போலீஸ்காரர் கொண்டு போய் ஒப்படைக்கிறார் கைதி. அந்த ஏற்கனவே சிறை கூடத்தில் இருக்கிற அந்த கைதி அவன் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். இந்த பாருப்பா, நீ புதுசா வந்திருக்கிற, மணி அடிச்ச உடனே இங்க சாப்பாட்டுக்கு போகணும், ஒண்ணுக்கு வந்தா இங்க போகணும், கொள்ளைக்கு வந்தா கக்கூசி வந்தா இங்க போகணும். ஒண்ணு அந்த சிறையில சம்ஜையில் இருக்கிற இதெல்லாம் காமிக்கிறான். சென்ட்ரல் ஜெயில் புதுசா வந்து சொல்லணும் இல்ல. அதுக்கு அவன் என்ன சொல்றான், யாருக்கிட்ட அது புத்தி சொல்றேன், 17வது தரம் வந்திருக்கிறேன்.